Taste the Daily. என்கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கி மத்திய அரசுக்கு கொடுக்கிற, என்கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கி மாநில அரசுக்கு கொடுக்கிற போஸ்ட்மேன் வேலை தான் உங்களுக்கு. மத்திய அரசை திட்டணும். நிர்மலா சீதாராமன்ங்கிற ஒரு பெண்ணை வந்து கேவலப்படும். ஏன்னா பெண் கேள்வி கேட்டாலே இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது. இதுல ஒரு பெண் கேள்வி கேட்டா பிடிக்காது. ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் இவங்க. ஏன்னா 1, 2, 3 வச்சுட்டு இருக்கிறவங்க, 2, 3 கல்யாணமே பண்ணிக்கிறவங்க, அந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துறவங்க. கருணாநிதி ஐயா கிட்ட இருந்து இவங்க அரசியல் கத்துக்கலங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா கருணாநிதி ஐயா தான் மேலவைய தூக்கி பிடிச்சவர். 100 பில்லு போட்டா 20 பில்லு கணக்கு காட்டக்கூடிய காலம் 10 வருடத்துக்கு முன்னாடி. அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம் எல்லா இடத்துலயும் நடக்கும். பர்டிகுலரா 1, 2 ஹோட்டல் இல்ல, எல்லா ஹோட்டல்லையும் இன்னைக்கு நடக்குது. தங்கம் தென்னரசு ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்றுக்கு விடுறாரு. மாநிலத்துக்கு 3.5 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிடுச்சு. எதனால நஷ்டம் ஆயிடுச்சு? 3.25 லட்சம் இந்த 3 வருஷத்துல மட்டும் வாங்கினாங்க இல்லையா, அதிமுக குற்றம் சாட்டிட்டு வாங்கிட்டு இப்ப என்னாச்சு, அவங்களால கடன் வாங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. வெக்கமான சூடு சொரணை இல்லாம சொல்லிட்டு இருந்த பொய் இந்த மெட்ரோக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை விட ஒரு கேவலமான அரசியலை எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது. கட்சி செய்யலாம், கட்சி அது 60 வருடமா அப்படித்தான் இருக்கு, எதை வேணாலும் செய்யலாம். ஒரு அரசாங்கம் பொய் சொன்னதுங்கிறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. திமுகவுடைய சாமர்த்தியம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கும் போதே போயிட்டான்ருவாங்க. போயிட்டான்னு சொல்லிட்டு பாடகீடெல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு டான்ஸுக்கு டான்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த ஆள் அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளில வருவாங்க. அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. முதலே கதை கட்டி இப்ப அவங்க சொன்னது பொய் தானே. தமிழ்நாட்டை பிரிப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்யும் போது மத்திய அரசு அதை விட ஷார்ப்பா இருந்துகிட்டு, அதை விட அண்ணாமலை ஐயா மாதிரி ஒரு ஷார்ப்பா இருந்துகிட்டு டக்குன்னு அதுக்கான பதில்களை கொடுக்கறதுங்கிறது பண்ணணும். அது பண்ணாததுனால இந்த மெட்ரோல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காங்க. அது பண்ணுக்கு கிரீமுக்குங்கிறாரு. 10ஆவதுக்கு இந்த அமைச்சர் வேற எம்எல்ஏ வருவாங்க, வந்து ஒவ்வொரு முறையும் சண்டை போடுவாங்க. என்ன சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துல பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு நிதி அமைச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்றுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமா திமுக சொல்லிக்கிட்டு இருந்த பொய், பச்சை பொய், ஒரு வெக்கமான சூடு சொரணை இல்லாம சொல்லிட்டு இருந்த பொய் இந்த மெட்ரோக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை விட ஒரு கேவலமான அரசியலை எந்த அரசாங்கமும் செய்ய முடியாது. கட்சி செய்யலாம், கட்சி அது 60 வருடமா அப்படித்தான் இருக்கு, எதை வேணாலும் செய்யலாம். ஒரு அரசாங்கம் பொய் சொன்னதுங்கிறது வந்து ரொம்ப கேவலமா இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னா, இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, மத்தியிலேருந்து எனக்கு பணம் வரல, மத்தியிலேருந்து எங்களுக்கு பணம் வரல. நிக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு பணம் வரல. இதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, ஆனா கொடுக்கல. இந்த பொய்யை அடுத்தது சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெட்ரோ 2க்கு, அதாவது ஃபேஸ் 2க்கு கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் என்னவோ இல்ல, அவங்க கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்கள்ல எங்களுக்கு மெட்ரோ அமைக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கலன்றத அவங்க கேள்வி எழுப்புறாங்க. பாருங்க, மெட்ரோங்கிறது ஃபேஸ் 2ங்கிறது எந்த இடம்ங்கிறது தான் நம்ம பேசுறோம். ஃபேஸ் 2ன்னு பேசியிருக்கிறது தான் நம்ம பேச முடியும். நீங்க தான் 28வது குறுக்கு தெருன்ட்டீங்கல்ல, அப்புறம் அது ராமசாமி வீட தானே இருக்க முடியும், வேற என்ன இருக்க முடியும்? ஸோ தெளிவா ஃபேஸ் 2ன்னு சொல்லிட்டீங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு பணம் கொடுக்கல. நிர்மலா சீதாராமன் அம்மா அழகா சொன்னாங்க, இந்த பாரப்பா 68,000 கோடி உன்னுடைய மொத்த ப்ராஜெக்ட், அதுல 33,000 கோடி நீ வங்கியில இருந்து கடன் வாங்கி பண்ண போற, 21 22 மாநில அரசுல இருந்து நீ போட போற, 7,300 கோடி வந்து மத்திய அரசு வந்து நிர்வாக செலவுக்காக கொடுக்கறதா. நிர்வாக செலவு எப்போ வரும்? நீங்க ஆபீஸ் திறக்கிறேன்னு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ண உடனே வந்துருமா? நீங்க ஆபீஸ் திறந்தாதான் நிர்வாக செலவுங்கிறதே வரும். சொல்லிட்டு நாங்க வந்து இந்தந்த வருடங்கள்ல இந்தந்த வங்கிகளோட பேசி, இந்தந்த கடன் கொடுக்கும் நிறுவனங்களோட பேசி
அது இயல்பு. ஒரு மாநில அரசு வாங்கணும்னா மத்திய அரசு தான் அதை செய்யணும். அது ஒண்ணும் பெரிய தியாகம் இல்லை. அது அவங்களுடைய கடமை. என்னுடைய கடமையை நான் ஒழுங்கா செஞ்சு இந்த விளக்கம் நேற்று கொடுக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அப்பவே இந்த குற்றச்சாட்டை வந்து திமுக வச்சது. அப்பயே நாடாளுமன்றத்துல இதை பேசியிருக்கலாம். பட்ஜெட்ல இது வரவே வராது. பட்ஜெட்ல ஏன் எங்களுக்கு மெட்ரோ நிதி ஒதுக்கலன்னு கேட்டாங்கல்ல. முதல்ல பட்ஜெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டுங்கிறது இந்த வருடம் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றதுக்கு தானே ஒழிய 1947 ராத்திரி 12 மணிக்கு கொடி ஏத்தணுங்கிற கதையெல்லாம் அதுல வராது. பட்ஜெட்டுங்கிறது இந்த வருடம் நான் என்ன பண்ண போறேங்கிறது தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாம இருந்து திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பும் போது அதுக்கு பதில் கொடுத்துருக்கலாம்ல. அவங்க என்னன்னா திமுகவுடைய சாமர்த்தியம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கும் போதே போயிட்டான்ருவாங்க. போயிட்டான்னு சொல்லிட்டு பாடகீடெல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டு டான்ஸுக்கு குத்து டான்ஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த ஆள் அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளில வருவான். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. முதலே கதை கட்டி இப்ப அவங்க சொன்னது பொய் தானே, அதை மறுத்து பேசணும்ல. தங்கம் தென்னரசு நேற்றுக்கு என்ன பேசியிருக்கணும்? இல்லைங்க 68,000 கோடி இந்த ப்ராஜெக்ட் இல்லைங்க, நீங்க தான் 67,000 கோடி கொடுக்கணும், நாங்க வெறும் 1000 கோடி தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசி இருந்தாருன்னா நான் பதில் சொல்லியிருப்பேன். எப்ப சொன்னா என்ன? நம்பர் 1. 2வது, நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, இது மாநில ஃபண்ட்ல தான் நடக்கணும்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் கமிஷன் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரெடி பண்ண முடியுங்கிறதுனால இதுல மத்திய அரசுக்கு வேலை இல்லை, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தது இவங்க. நம்பர் 1. இப்ப உத்தரப்பிரதேஷ்க்கு கொடுத்தியேன்னு கேட்டா அது மத்திய ஃபண்ட், சென்ட்ரல் ஃபண்ட் அதுல வேலை இருக்கு, ஸ்டேட் ஃபண்ட் அதுல வேலை இருக்கு. இவங்க ஃபேஸ் 1 நடத்தினாங்க இல்லையா ஜெயலலிதா அம்மா காலத்துல, அப்ப அப்படித்தான். இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க அது அந்த டைம் எங்களுக்கு வரும் 200 கோடி தான் அல்ஸ்டாமுடைய 2 கம்பெனில இருந்து வந்தது, இதெல்லாம் பத்தாது, எங்களுக்கு ஒரு 2000-3000 கோடிக்கு மேல வேணும், அதனால நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தது இவங்க. அந்த முடிவு எடுத்துட்டு பச்சை பொய்யா மத்திய அரசு பண்ண வேண்டியது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க், அது அதனுடைய பொறுப்பு, அதனுடைய கடமை. அதை செஞ்சுட்டு 21,000 கோடி உனக்கு நான் கடன் வாங்க சொல்லியிருக்கேன், நீ வெறும் 5,000 கோடி மட்டும் வாங்கியிருக்க. ஏன் 5,000 கோடி வாங்கியிருக்கேன்னு சொன்னா, பட்ஜெட் உங்களுடைய பட்ஜெட் படி ஜிடிபியில இவ்வளவு சதவீதத்துக்கு தான் நீங்க வந்து கடன் வாங்க முடியுங்கிறது இருக்கு. அது ஆல்ரெடி 3.5% இவங்க கடன் வாங்கிட்டாங்க. 3.25 லட்சம் இந்த 3 வருஷத்துல மட்டும் வாங்கினாங்க இல்லையா, அதிமுக குற்றம் சாட்டிட்டு வாங்கிட்டு இப்ப என்னாச்சு, அவங்களால கடன் வாங்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நடக்கவே வேண்டாம், நடக்க கூடாது, ஆனா தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை திவாலா ஆகக்கூடிய நிலைமையில இருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதனாலதான் 1,500 கோடி தூத்துக்குடி கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லாம மத்திய அரசு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 1,500 கோடி சென்னையில நடந்த அந்த சூழ்நிலையில 6,000 கொடுக்கறதுக்கு 25 லட்சம் பேருக்கு கொடுக்கறதுக்கு வந்து காசு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிதி நிலைமையை கேவலமா கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு 5 பொருளாதார நிபுணரை வேற கொண்டு வந்து வச்சுட்டு அதுல டிவியில வந்து பெரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒருத்தரையும் சேர்த்து விட்டுட்டு இவங்க பண்ணதெல்லாம் என்னன்னா, இந்த 3.5 லட்சம் கோடியை எப்படி வாங்கலாம், யார் மூலமாக வாங்கலாம், யார் மூலமாக வாங்கினா அவங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுங்கிறத பாக்குறதுக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்களே ஒழிய நிதி மேலாண்மை எப்படி பண்ணோங்கிறதுக்காக இந்த 5 பேரை வச்சுக்கலங்கிறது தெளிவா தெரியுது. சோ இது எல்லாம் இருக்கக்கூடிய, ஆனா இவங்களுக்கு மட்டும் வருஷத்துக்கு 30,000 கோடி 2 பேருக்கு வரக்கூடிய அளவுக்கு டாஸ்மாக்ல 100 பாட்டில் உள்ள போச்சுன்னா 150 பாட்டில் உள்ள போகும், 100 பாட்டிலுக்கு கணக்கு வரும். இப்ப நாளைக்கு பில்லு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, பில்லு கொடுக்கறது கூட அந்த 100 பாட்டிலுக்கு தான் பில்லை கொடுப்பாங்க, மீதி 50க்கு அவங்க வாங்காம போயிடுவான். அவன் பில்லை வாங்கிட்டு குடிகாரன் கையில பாட்டில கொடுத்தீங்கன்னா அவன் பில்லை வாங்கிட்டு என்ன பண்ண போறான், அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சோ அந்த மாதிரியான ஒரு தப்பை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ இவ்வளவு பெரிய மோசமான ஒரு வேலையை பண்ணிட்டு டபால்னு அந்த மேட்டரை அப்படியே டாபிக் திருப்புற மாதிரி தங்கம் தென்னரசு ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்றுக்கு விடுறாரு. மாநிலத்துக்கு 3.5 லட்சம் கோடி நஷ்டம் ஆயிடுச்சு. எதனால நஷ்டம் ஆயிடுச்சு? 41% கொடுக்கவே இல்லை, 35% தான் நீங்க கொடுக்குறீங்க, அல்லது 31% தான் கொடுக்குறீங்கன்னு அது ஒரு பச்சை பொய். 41% கொடுக்கப்பட்டிருக்கு. டெவல்யூஷனுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணி 41% கொடுத்துருது. 28 மாநிலம், 6 யூனியன் டெரிட்டரி. தமிழ்நாட்டுடைய பங்கு மட்டும் 4.24. தமிழ்நாட்டினுடைய பங்கு மட்டும் 4.24 இன்ட்டு 28 போட்டா எவ்வளவு வரும்? 100க்கு மேல வந்துடும். இருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. அதே ஒரு பொய். நீங்க 42 பண்ணல, 31 தான் எனக்கு கிடைக்குது, இப்படி மாத்தி 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 பொய்ய சொல்லிட்டு எய்ம்ஸ் பொய்யும் இதே மாதிரி தான். எய்ம்ஸ்ல ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கணும்னு முடிவு எடுத்தது இவங்க. அவன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? உங்களோடது வந்து 3.5% மேல போயிடுச்சு. அதையெல்லாம் புரியாம மக்களிடம் மத்திய அரசுகிட்ட இருந்து பணம் வரல, ஏமாத்துறாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்க, 530 கோடி கல்விக்கு கொடுக்கல,
15,000 ஆசிரியர்களுக்கு என்னால சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு பொய்ய சொன்னாங்க. அதுக்குதான் நிர்மலா சீதாராமன் அம்மா 4 நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கூட்டம் நடந்த உடனே ஒரு கருத்து சொன்னாங்க. ஐஜிஎஸ்டியில மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமாக கொடுத்திருக்கிறோம், அதற்கான தகவல்களை மாநில வாரியாக சொல்ல போறோம், அவங்க கிட்ட இருந்து அதை திரும்ப வாங்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகமா வந்ததுங்கிற அடுத்த தகவல் வந்துச்சுன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பிஜேபி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா செத்தா 10க்கு வர்றதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு விஷயம் தொடங்கும் போது காலையில இருந்து இப்படி ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு இந்திய தேசத்துக்கு எதிராக இந்தியா எங்கேயோ வடக்குல இருக்கிற ஒரு நாடுன்ற ஒரு அபிப்பிராயத்துடைய தமிழ்நாட்டை பிரிப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்யும் பொழுது மத்திய அரசு அதை விட ஷார்ப்பா இருந்துகிட்டு, அதை விட அண்ணாமலை ஐயா மாதிரி ஒரு ஷார்ப்பா இருந்துகிட்டு டக்குன்னு அதுக்கான பதில்களை கொடுக்கறதுங்கிறது பண்ணணும். அது பண்ணாததுனால இந்த மெட்ரோல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நோண்டி வச்சுட்டு அங்க திறக்காம, நீங்க இந்த பக்கம் புழுதிவாக்கம் அந்த ஏரியாலாம் போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு, இல்லைன்னா அந்த பக்கம் எம்ஆர்டிசி பக்கம் வாங்க, திருவாமியூர் அந்த ஏரியாக்குள்ள எல்லாம் வாங்க, எப்படி மோசமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தெரியும். சோ வெறும் 5,000 கோடிக்கு மட்டும் கடன் வாங்க முடிஞ்சு 21,000 கோடிக்கு கடன் வாங்க வக்கில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அந்த பழைய தூக்கி மத்திய அரசு மேல போடுறதுங்கிறது மிகப்பெரிய அநியாயம். இது அவங்க செய்தது வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதே கோவையில தொழில் அமைப்பினருடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. ஜிஎஸ்டி யார் நடத்துறாங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள். நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன், அதுதான் சொல்லணும், தெளிவா சொல்லணும் இல்லையா? காந்தியை சுட்டது கோட்சேன்னு சொல்லணும். கோட்சே காந்தியை சுட்டாருன்னு கொடிசியால முடிச்சுட்டு மக்கள் கிட்ட இருந்து கருத்து கேட்பதற்காக எல்லாரையும் அழைத்து வாங்க வந்த ஜிஎஸ்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இப்ப சொல்லுங்க. அதுல ஒரு ஹோட்டல் உரிமையாளர் பேசுறாரு, எங்களுக்கு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதுக்கு உள்ள வைக்கிற கிரீமுக்கு ஜிஎஸ்டி இருக்கு, இப்படி பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாரு. அது இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. நீங்க இதை எப்படி? இன்னொன்னு சொன்னாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பன்னையும் கிரீமியும் தனியா கொடுத்துருங்க, நானே தடவிக்கிறேன்னு என் கஸ்டமர் சொல்றாங்க. அவர் பாவம் நேத்திக்கு தான் திறந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலையே. அப்படியே டபால்னு அவர், ஏன்னா அவர் 40, 50, 60 வருடமா ஹோட்டல் நடத்தவே இல்லை. வேட்னா என்னன்னு அவருக்கு தெரியாது, சேல்ஸ் டாக்ஸ்னா என்னன்னு. பன்னுக்குள்ள கிரீம் வச்சு விற்கும் போது அது 50 ரூபாயா போயிருதுங்கிறாங்க. உண்மைதானே? நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க, அப்ப மக்கள் எனக்கு பன்னு தனியா கிரீம் தனியா கொடுன்னு கேட்பாங்க. மெஸ்ஸுக்கும் ஹோட்டலுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மெஸ்ஸுங்கிறது அந்த இடத்துல கை கழுவுறதுக்கு தனியா இந்த தண்ணியோட இருக்காது, இலையை எடுக்க சொல்லுவாங்க. இது ஒரு ரேஞ்ச். ஹோட்டல் அப்படின்னா அதற்கு சர்வர் இருப்பாங்க, இலையை எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதே அன்னபூர்ணா அப்படின்னு சொன்னா அதற்கு மிகப்பெரிய ஹோட்டலா இருக்கும், பிரம்மாண்டமான லைட்ஸ் எல்லாம் எரியும், பெரிய சாமி படம்லாம் வச்சிருப்பாங்க. அங்க போனீங்கன்னா ஒரு தோசை 150, 180, 190, 200, 220, 240க்கு விற்கும். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதாவது பன்னுங்கிறது ஒரு ரா மெட்டீரியல் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பன்னுக்கு நான் ஜிஎஸ்டி ஒரு ரேட்டுக்கு வச்சிருக்கேன். அதே நீங்க கிரீம் தடவி வைக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கு ஒரு ரேட் வருதுன்னு வச்சிருக்கேன். இப்ப அரிசிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா அதையே நீங்க ஒரு 25 kg பேக்கா போட்டு ஒரு பிராண்ட் நேம் போட்டு தாமரை அரிசி அப்படின்னு வித்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஜிஎஸ்டி வந்துடும். அதுதான் கதை, ஒண்ணுமே வேண்டாம். உங்ககிட்ட ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவனுக்கு சம்பளம் கொடுக்கல, அவனுக்கு சோத்தை போட்டு அழகா வீட்டிலேயே பாதுகாப்பா வச்சிருக்கீங்க, இஎஸ்ஐ பிஎஃப் வராது. அதே நீங்க இனிப்புக்கு தனியான்ற ஜிஎஸ்டி எல்லாம் அதுக்கு நான் வரேன். அதுல இருக்கிற வடக்கு தெற்கு அரசியலுக்கு நான் வர்றேன். 1000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இஎஸ்ஐ பிஎஃப் வந்துடும். என்னங்க நான் சோறு போட்டேன் அப்பெல்லாம் இஎஸ்ஐ பிஎஃப் வரல, இப்ப 1000 ரூபாய் கொடுத்த உடனே இஎஸ்ஐ பிஎஃப் வருதுன்னா இவர் நேத்திக்கு ஹோட்டல்ல திறக்கல. 100 பில்லு போட்டுட்டு 20 பில்லு கணக்கு காட்டினாங்களே, அந்த காலத்திலே தொடங்கிட்டாரு. அப்போ இந்த 10 வருடத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 7 வருடத்துக்கு முன்னாடி நானும் நீங்களும் போவோம், சாப்பிடுவோம், டாக்ஸோட சேர்த்து தான் பில்ல கொடுப்பாங்க. ஆனா அந்த டாக்ஸை கட்ட மாட்டாங்க. டாக்ஸ் எவ்வளவுன்னு சொல்ல கூட மாட்டாங்க. 40 ரூபாய், 30 ரூபாய், 20 ரூபாய். நான் சாப்பிட்டுருக்கேன் 2014, 2015 150 ரூபாய்க்கு தாலி ஃபுட் அதே ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். வெறும் தாலி ஃபுட் 150 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கேன். ஆனா அதுல கணக்கெல்லாம் வராது, இவ்வளவு டாக்ஸ் இவ்வளவு வேட்டுலாம் வராது. இவர் கணிப்பொறிய 96ல இருந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றவர். இன்னைக்கு நேரத்துக்கு இவர் கணிப்பொறிய பயன்படுத்தல. அந்த சின்ன சின்ன மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, பில்லிங் மிஷின்லாம் அன்னில இருந்து பண்ணிக்கிட்டு வர்றவர். இவர் போய் என்ன சொல்றாரு, உங்களுக்கு 100 பில்லு போட்டா 20 பில்லு கணக்கு காட்டக்கூடிய காலம் 10 வருடத்துக்கு முன்னாடி. அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம் எல்லா இடத்துலயும் நடக்கும். பர்டிகுலரா 1-2 ஹோட்டல்னு இல்லை, எல்லா ஹோட்டல்லையும் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஹோட்டல்னு எதை சொல்லுவீங்களோ
அங்க போயிட்டு நீங்க ஒரு பில்லை வாங்கிட்டு வரீங்க, ஆஹா டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டாங்கன்னு நினைச்சிட்டு வருவீங்க. ஆனா இந்த பில்லிங் போட்ட மிஷின் வேறையா இருக்கும், கணக்காட்டப்படுற பில்லிங்கோட மிஷின் வேறையா இருக்கும். நீங்க என்ன கையெழுத்து போட்டு ஆதார் நம்பர் எழுதிட்டா வந்தீங்க சொல்றதுக்கு? கிடையாது. எல்லாம் கள்ள ஓட்டு மாதிரி தான். கணக்காட்டுறதுங்கிறது இன்னைக்கு நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த 10 வருடமா இந்த 7 வருடமா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் பொய் சொல்ல முடியாதுன்னு சொன்னா, உங்களுக்கு 200 மூட்டை அரிசி சப்ளை பண்ணேன்னு நான் கணக்கு காட்டிடுவேன். அப்ப நீங்க போயிட்டு இல்லைங்க 4 இட்லி 3 சட்னி தான் வித்துதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா புடிச்சு போட்டு உள்ள வச்சிருவான். அப்ப நீங்க கணக்காட்ட வேண்டிய அவசியம் வருது. ரெண்டாவது, நீங்க கணக்கு காட்டி எங்கிட்ட இருந்து இன்புட், என்னோடது நான் சப்ளை பண்ண இல்லையா, அதுக்கான இன்புட்டை வாங்குவீங்க, அப்ப தெரிஞ்சிடும். ஆக ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் வந்துருச்சு. சோ நீங்க தப்பு பண்ணா மாட்டிப்பீங்க. அதனாலதான் இந்த வணிகர்கள் எல்லாம் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு எதிராக இவங்க ஏன் கத்துறாங்கன்னா, ஜிஎஸ்டிக்காக கத்தல. ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நினைச்சது காங்கிரஸ், கொண்டு வந்தது பிஜேபியினோட அரசு. காங்கிரஸ் அப்படிதான் நிறைய நல்லது நினைக்கும், ஆனா ஒன்னுத்தையும் செய்யாது. இவங்க எதுவாக இருந்தாலும் அடிச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்துருச்சு, இருக்கிறவனுக்கு எல்லாம் சாவரம். ஏன்னா நானும் நீங்களோ பக்ரியோ முத்துசாமியோ குப்பமாலோ சுசீலாவோ டாக்ஸ இன்னைக்கு நேத்துக்கு இல்ல 4-5 தலைமுறையா நம்ம வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம். வாங்குற ஒரு பாட்டிலையும் நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அரசாங்கத்துக்கு போய் சேருதான்னு கேட்டா இல்ல. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 20% தான் பிராண்டட், 80% அனாமத்து. இந்த அனாமத்துல வேலை செய்யறோம், குறிப்பா ஒரு 1-2 மதத்தை சார்ந்தவங்க, இவங்க கணக்காட்டுற வழக்கமே இருக்காது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அப்படி தப்பிக்க முடியல, எல்லாத்துக்கும் கணக்குல கொண்டு வந்து விட்டாரு. கொத்தமல்லியில இருந்து கருவேப்பிலையில இருந்து பேடிஎம்ல வந்தது பாருங்க, தப்பிக்க முடியாது. இன்னைக்கு கேஷ் கொடுங்கன்னு எவனுமே கேட்க முடியாது. ஏன்னா எவனா இருந்தாலும் தட்டிட்டு போயிட்டே இருக்கு, 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கு. அது கேட்கும், உங்களை இது பிசினஸுக்காக பண்றியான்னு கேட்கும். கரெக்டா ட்ராப் பண்ணிக்கிறான், ட்ராப் பண்ணி உங்களை கேள்வி கேட்கிறான். இந்த சூழ்நிலை எல்லாம் மறந்துட்டு, ஏங்க காரம்ங்கிறது தென்னகத்துல சாப்பிடுறவங்க, நாங்கெல்லாம் ஸ்வீட் சாப்பிடுறது இல்லை, அதுக்குதான் நீங்க 18% நீங்க போடுறீங்க. ஆனா தமிழகத்தை வஞ்சிக்கிறீங்க, தமிழகத்தை நீங்க வஞ்சிக்கிறீங்க. ஏன்னா காரத்துக்கு 18% இனிப்புக்கு 5% போட்டுருக்கீங்க. ஏன்னா காரம் நான் சாப்பிடறதுக்கு வேற காரணம் இருக்குது. நான் குடிகாரனா இருந்தா எனக்கு காரம் இல்லாம முடியாது. அதெல்லாம் ஒரே மாதிரியா கொண்டு வாங்க. ஐயா கொடுக்குற சரக்க நான் ஸ்வீட் வச்சா சாப்பிட முடியும், காரத்தை வச்சுதான் நான் சாப்பிட முடியும். அதனால என்ன ஆயிடுதுன்னா, காரத்தை சாப்பிடுறவன் தென்னகம், அவன் பாவம் தண்ணி அடிக்க மாட்டான், அவன் ஸ்வீட்டு சாப்பிடுறான். அதுக்குதான் 18% போட்டிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு வித்தியாசம், ஒரு பொருளுக்கு பர்சன்டேஜஸ் யாரும் கொடுக்கும். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற குறிப்பா இளைய தலைமுறைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். 2017க்கு முன்னாடி எந்த பொருளுக்கெல்லாம் 1% வரி இருந்ததோ அதுக்கு இப்போ 3/4% இருக்கு, 1.25 இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியா கொண்டு வாங்கன்ற கோரிக்கை அடுத்த பிரச்சனை. இப்பதான் நீங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க, 7 வருஷம் ஆச்சு. நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுறோம், ஒரே ரேஷன் பேசுறோம், ஒரே ஜிஎஸ்டி நடைமுறையை கொண்டு வாங்கன்றாங்க. அது பாருங்க, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு ஜிஎஸ்டியோட வரி ஒரே மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வரேன். ஒரு நிமிடம் எனக்கு டைம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, மனசுல பதிக்க வைக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, 2017க்கு முன்னாடி எந்த பொருளுக்கெல்லாம் வரிகள் கட்டி கொண்டு வந்தீர்களோ, நீங்க கட்டுவீங்க, அவன் ஏமாத்துவான், அது வேற விஷயம். குறிப்பா ஒரு சில இனம் மதம் சார்ந்தவங்க அப்படி பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு 10% வரி இருந்ததா, இன்னைக்கு அது 9.25 இல்லைன்னா 9.5, 10.25 இல்லை. ஆக எந்த வரியும் இப்ப கூட்டப்படலை. இப்ப நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு, கட்ட வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனால புலம்புறீங்க. அன்னைக்கு நீங்க பண்ணுல கிரீம் வச்சாலும் பண்ணுக்குள்ள கஞ்சா வச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு கணக்கு தெரியல. ஏன்னா கணக்கு காட்டினா தானே பிரச்சனை. உள்ளுக்குள்ள லைட்டா ஒரு கஞ்சா வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் கணக்கு கிடையாது, பண்ணுக்கும் கணக்கு கிடையாது. அப்படி ஒரு தவறுகள் நடந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். நான் குறிப்பிட்ட எந்த ஒரு தனிநபரையும் சொல்லல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சங்கி, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான சங்கி. 2 சங்கியும், நீங்க சொல்லக்கூடிய வடக்கு சங்கி, 2வது தமிழ் சங்கம் மூலமா ஒழுங்கா படிச்சுட்டு வந்த அந்த சங்கி. தமிழ் சங்கி, வடக்கு சங்கி. எங்கால அது பண்ணுக்கு கிரீமுக்குங்கிறாரு. 10வதுக்கு இந்த அமைச்சர் எம்எல்ஏ வருவாங்க, ஒவ்வொரு முறையும் சண்டை போடுவாங்க. என்ன சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துல பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு நிதி அமைச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா விளையாட்ட பேசுவீங்களா? அந்த எம்எல்ஏ வருவாங்க, அவங்க 5% இதுக்கு, அது என்ன 18% என்கிட்ட சண்டை போடுவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க. ஜிலேபி என்ன பேச்சு இது? ஏதோ கொஞ்சம் நகைச்சுவா பேசலாங்க. இதெல்லாம் வெள்ளந்தியான மனிதன். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த ஓனர் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனிதர். அவருக்குள்ள உள்குத்துலாம் கிடையாது. நான் அதுக்குள்ள இதெல்லாம் பொடிகள்லாம் தூவ விரும்பல. எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன். நான் திருப்பூர்ல தான் ரொம்ப வருடம் இருந்தேன். நான் கோயம்புத்தூர்ல போய் சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா திருப்பூர்லயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, சாப்பிட்டுருக்கேன். ஆனால்
நீங்க பேசுனதை விளையாட்டாதான் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். நீங்க வெள்ளந்தியான மனிதன் எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட யாரோ சோரஸ் கிட்ட இருந்து, ராகுல் காந்தி கிட்ட இருந்து, லல்லு பிரசாத் கிட்ட இருந்து, திமுக கிட்ட இருந்து, இங்க கமலஹாசன் கிட்ட இருந்து உங்களை ஆள் அனுப்பிச்ச ஆள் நீங்க இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க சொல்ற அத்தனை பேரும் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. பண்ணுவாங்கல்ல. இங்க ஒரு சாவியே ஒரு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. சோமநாத் டெம்பிள்ல சாவி தொலைஞ்சு போகுது. ஒரு மனுஷன் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கான். நாம அதை தேர்தல் போது எடுத்து சொல்றோம். ஏன் எடுத்து சொல்றோம்? இந்த தேர்தலில் ஏன் எடுத்து சொல்றோம்? அவர் தான் வாரிசுங்கிற மாதிரியான ஒரு துணியை அவர் கொடுத்துட்டார் பட்நாயக். அப்ப சொல்றோம், ஐயா சோம்நாத் டெம்பிள்ல சாவி ரொம்ப நாளா காணோம், தமிழ்நாட்டுக்கு போயிருச்சா அப்படிங்கிறோம். தமிழ்நாட்டுக்கு திருடங்கிறியா? வருவான். இவனுக்கு வேற வேலை என்ன? மத்திய அரசை திட்டணும். நிர்மலா சீதாராமன்கிற ஒரு பெண்ணை வந்து கேவலப்படும். ஏன்னா பெண் கேள்வி கேட்டாலே இவனுக்கு பிடிக்காது. இவனுக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது. இதுல ஒரு பெண் கேள்வி கேட்டா பிடிக்காது. ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் இவங்க. ஏன்னா 1, 2, 3 வச்சுட்டு இருக்கிறவங்க, 2, 3 கல்யாணமே பண்ணிக்கிறவங்க, அந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துறவங்க. கேள்வி கேட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் வருது, உடனே ரியாக்ட் பண்றாங்க. அதே பெண்மணி கனிமொழி அவர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க, கனிமொழி அம்மா வந்து நல்ல பெண்மணி, திமுகவுடைய நல்ல தலைவர். அவர் கண்டிப்பா உதயநிதிக்கு மேல முதலமைச்சரா வர்றதுக்கான தகுதி உள்ளவங்க. ஃபர்ஸ்ட் அவர் உதயநிதியை கொஞ்ச நாள் விளையாடு, நீ கொஞ்ச நேரம் கோலி விளையாட்டு வா, ஏன்னா நீ ஏற்கனவே பேசி போன வாட்டி ஊத்தி மூடிச்சு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய முதலமைச்சரா வருவதற்கான முயற்சிகளை ஒழுங்கா எடுக்கணும். அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பா திமுகவுடைய நல்ல முதலமைச்சரா அவங்க இருப்பாங்க. என்ன ஒண்ணு, மது விலக்கு பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அது போன வாட்டி தானே பேசுனேன், வடிவேலு சொன்னார்ல அது போன வாரம் அப்படின்னு, அந்த மாதிரி அவ்வளவுதான். அந்த அரசியல் தலைவரை நான் விமர்சிக்க விரும்பல. அவங்க பாவம் திமுகல நல்ல பொசிஷனுக்கு வரணும், முதலமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அத்தனை தகுதியும் அவங்களுக்கு இருக்கு. திமுகல இருக்கக்கூடிய தகுதி எல்லாம் இருக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தகுதி இருக்காங்கிற விமர்சனம் வேற. அவங்க திமுக முதலமைச்சரா வர்றதுக்கான தகுதி கண்டிப்பா இருக்கு. கரெக்டா பார்த்து பேசுவாங்க. போன தேர்தலா இந்த தேர்தலாம் கரெக்டா கேட்பாங்க. கேள்வி கிட்ட நழுவிட்டு ஓடுவாங்க. அதே தாக்கணும்னு சொன்னா ஒத்த காலில் நின்று தாக்குவாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அது வேற விஷயம். இப்ப நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தமிழனை திட்டிட்டீங்க, ஏன்னா நிர்மலா சீதாராமன் திட்டணும். உடனே கூட என்ன சொல்றாங்க, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் மக்களின் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். இதை விட அபத்தமான உதாரணம் இந்த உலகத்திலே கிடையாது. மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரதமர், 45 வருடம் அரசியல்ல பூந்து விளையாடிட்டு வந்தவர். அமித்ஷா அப்படித்தான். அவங்க என்ன சொல்றாங்க, ஜெய்சங்கர் வந்து நிந்தா சரியா வராது, ஆனால் அவர் இருந்தாதான் இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறையை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பிஜேபியுடைய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களை வந்து ராஜ்யசபா மெம்பரா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பிஜேபியுடைய மற்ற கட்சிகள் அவங்கள ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ராஜ்யசபாவே தேர்ந்தெடுக்கிறாங்க. இது கூட புரியாம, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களாலும் எம்பிக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இங்க இதுலயும் மேல் சபையிலையும் அங்க ராஜ்யசபையிலையும் போக முடியும். கருணாநிதி ஐயா கிட்ட இருந்து இவங்க அரசியல் கத்துக்கலங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா கருணாநிதி ஐயா தான் மேலவையை தூக்கி பிடிச்சவர். மேலவை வேணும்னு அவர் தான் தூக்கி பிடிச்சாரு. எம்ஜிஆர் அவர்கள் மேலவையை கலைச்சார். அது தெரியாம நீங்க இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு யாராவது பேசுறாங்கன்னா எனக்கு சிரிப்பே. முதல்ல போய் கருணாநிதி ஐயாவுடைய நெஞ்சுக்கு நீதியை ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. நீங்க எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஐயா கிட்ட நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் வரும். அதுக்கப்புறம் இன்பநிதி ஐயா கிட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியமும் உங்களுக்கு வரும். அது உங்க தலையெழுத்து. ஆனா அட்லீஸ்ட் நெஞ்சுக்கு நீதியை படிங்க. அவர் சொல்லியிருப்பாரு மேலவைனா எவ்வளவு முக்கியம், அதை எப்படி எம்ஜிஆர் கலைச்சாரு எல்லாம் சொல்லியிருப்பாரு. அது தெரியாம நீங்க மக்களால் சந்திக்கப்படாமல் நேராக வந்து விட்டீர்கள் அப்படின்லாம் பேசி வளராதீங்க. நிர்மலா சீதாராமனை பிடிக்காதா, பிஜேபியை பிடிக்காதா, மத்திய அரசு மேல ஒரு வெறுப்பை இளைஞர்கள்கிட்ட கொண்டு வரணுமா, இந்தியாங்கிறது வந்து வேற ஒரு தேசம், தமிழ்நாடுங்கிறது தான் நம்மளுடைய நாடுன்னு சொல்லணுமா, அதை சொல்லுகின்ற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. வெளியில இருக்கிற வரைக்கும் உள்ள போயிட்டா அதை பண்ண முடியாது. இன்னும் 2 வருடம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்தியா மேல எல்லா விதமான வெறுப்பு. ஆனா போய் சொல்றீங்கல்ல, அதை மட்டும். அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு, நிர்மலா சீதாராமன் ஏன் மன்னிப்பு கேட்கல ஒரு கேள்வி இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்டா தப்பாயிடும். ஏன்னா அவங்க வந்து மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கதை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எப்படி வீடியோ வெளியே லீக் ஆச்சுன்ற கேள்வி. வீடியோ லீக் ஆகுறதுங்கிறது நான் எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களை போய் சந்திச்சிருக்கேன். வெளில போய் பெரியவங்களை சந்திச்சுட்டு வெளில வரும்போது அந்த வீடியோ கரெக்டாக அனுப்பிச்சு விட்டுரு, வாட்ஸ்அப் அனுப்பிவிடு. ஏன்னா எங்க முதலாளிக்கு நான் அதை அனுப்பிச்சிட்டு நான் அவரை பார்த்துட்டேங்கன்னு நான் காட்டணும். அப்போ எனக்கு அந்த வீடியோ வெளில வரும், எனக்கு அந்த போட்டோ வெளில வரும். ஏன்னா வெளியில எல்லா பெரிய மனிதர்கள்கிட்டையும் நல்லவங்க இருப்பாங்க, கொஞ்சம் காசு கொடுத்தா கரெக்டாக வேலை செய்வாங்க. திமுகவுடைய ஆட்களே எல்லா பக்கமும் இருப்பாங்க, காசு கொடுக்குறேன்னு சொன்னாலே செஞ்சிருவாங்க.
அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில வந்திருக்கலாம். நிர்மலா சீதாராமன் அம்மாவை இவர் போய் 4-5 முறை கூப்பிட்டு போய் பார்த்திருக்காரு. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், வெள்ளந்தியான மனிதன், எந்த ஒரு தகுடு தத்தமும் இவர்கிட்ட கிடையாது. இவர் செய்த ஒரே ஒரு தவறு, டக்குன்னு சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துல உட்கார்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, தன்னை ராஜாவா நினைச்சுக்கிட்டு அந்த பேசுவார் இல்லையா, ஒரு ராஜான்னு ஒருத்தர், சன் டிவிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பேசுவார், திமுக ஏற்ற மாதிரி உள்குத்துல பேசி சம்பாதிக்கிற ஒரு மோசமான ஒரு வேலையை செஞ்சுன்னு இருப்பாரு. அவர் மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, டபால்னு அது என்னங்க பண்ணுக்கு இப்படி எல்லாம் பேசி விட்டார். இவருக்கு தெரியும், இவர் தொழில இருக்காரு. தயிர் வடைன்னா என்னன்னு தெரியும், வடைன்னா என்னன்னு தெரியும். வடைக்கும் தயிர் வடைக்கும் காசு வித்தியாசம்னா என்னன்னு தெரியும். காசு வைக்கிறது யாரு, இவங்க தானே. ஹோட்டலா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், எந்த வியாபாரமா இருக்கட்டும், என்கிட்ட இருந்து டாக்ஸை வாங்கி மத்திய அரசுக்கு கொடுக்குற, என்கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கி மாநில அரசுக்கு கொடுக்குற போஸ்ட்மேன் வேலை தான் உங்களுக்கு. இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய நீங்க இட்லிக்கு வைக்கிறீங்க இல்லையா, ஒரே மாவுக்கு பொடி தோசைக்கு 90 ரூபாய், அதுல மசால் தோசைக்கு வச்சா 120 ரூபாய், அதுல காளான போட்டா 140 ரூபான்னு வைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுடைய வியாபாரம். நீங்க உங்க குறைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. அந்த கூட்டத்துல தான் அவர் சொல்றாரு, எனக்கு இந்த குறைகள்லாம் இருக்கு, அதை சொன்னதுக்கு அப்புறம் குறை இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கணிப்பொறிக்கு நீங்க என்ன சொல்லணும், நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன். ஒரு அண்ணாச்சி கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சரக்கு அப்படி இப்படி இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க போயிட்டு பைத்தம்பருப்பு இவ்வளோங்க, உளுத்தம்பருப்பு இவ்வளோங்க, பாதி உளுத்தம்பருப்பு இவ்வளோங்க, இது இவ்வளோங்க, இது இவ்வளோன்னு அவர் டக்குன்னு ரேட்டு போடுவார். எதை பார்த்து போடுவாரு? அவருக்கு அது மைண்ட்ல ஏறி இருக்கும், டக்குன்னு ரேட்டு போடுவார். அதே மெனுவை அடுத்த நாள் அந்த பையன் மட்டும் இருப்பான்ல அந்த கடையில, அப்ப போய் வாங்கி பாருங்க, அதே ரேட்டு தான் வரும். அவ்வளவு தூரத்துக்கு ஷார்ப்பா இருப்பாங்க. உங்ககிட்ட கணிப்பொறி வேற இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், பன்னு வித்தா அதுக்கு ஒரு கோடு நம்பர் 1101, பன்னுல கிரீம் வச்சா 1103, காரம் வச்சா வேணா நம்பரை போட்டுக்காம தெற்குன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா மிக்சிங்க்கு தேவைப்படும். நம்ம டாஸ்மாக் நம்மகிட்ட தானே, நாம தானே காரத்தை சாப்பிடுவோம், இல்லைன்னா சரக்கு இறங்காதுங்க. அப்புறம் டிஆர் பாலு ஐயாவுடைய சரக்கு குடிக்கணும்னா காரம் சாப்பிடாம எப்படி குடிக்கிறது? அடுத்தது வந்து வடக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க, வேணா அப்படி போட்டுக்கோங்க, வடக்கு முறுக்கு அப்படி போட்டுக்கோங்க. கோடு கொடுத்துட்டீங்கன்னா கணிப்பொறியில 18னா 18, 5னா 5ன்னு காட்டுங்கிறது சின்ன பசங்களுக்கு தெரியும். இவர் 2 தலைமுறையாக, 3வது தலைமுறையாக, இப்போது 4வது தலைமுறையாக ஒரு தொழில செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ இவர் கேட்ட கேள்வி தவறு, கேட்ட துணி தவறு. வெள்ளந்தியான மனுஷன், கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. அதோட அவங்க கடந்து போயிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா அன்னைக்கு அதை கடந்து போயிட்டாங்க. ஆனா நீங்க தான் என்ன பண்ணீங்கன்னா, அமைச்சர் எம்எல்ஏ எல்லாத்துக்குமே நீங்க 18% போட்டாலுமே எங்களுக்கு ஓகே தான், எப்ப வரும்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி வந்தது, தமிழ்நாடு இந்தியாவுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்தது, வர கஸ்டமருக்கு எங்களுக்கு பதில் சொல்ல முடியலங்கிறார். நான் உங்களுக்கு உதாரணம் சிம்பிளா சொல்றேன், ஸ்டாலின் ஐயா ஒத்துப்பாரான்னு பாருங்க. ஜிஎஸ்டி இந்தியா பூரா வந்தது. 6 மாநிலம் வந்து உற்பத்தி செய்கின்ற மாநிலம், மீதி 22 மாநிலம் வந்து அதை வாங்குகின்ற மாநிலம். இதுவும் உயர்வு, இதுவும் உயர்வு. நீங்க உற்பத்தி செய்யறதுக்கு காரணம் பிரிட்டிஷ்காரன் திருடுறதுக்காக உங்களை வளர்த்து விட்டான். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போட்டு தன்னுடைய மெட்ராஸ் போர்ட்டுக்கும் டூட்டிகோரின் போர்ட்டுக்கும் வண்டிகளை விட்டான். அதனால நீங்க வளர்ந்துட்டீங்க, அவங்கள வளர்த்து விடல. ஏன்னா அவங்களாம் நடுவில் இருக்கிற மாநிலம், 4 பக்கமும் நிலன்னு இருக்கக்கூடிய மாநிலம். பீகாரா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், அவங்கள பிரிட்டிஷ்காரன் வளர்த்து விடல. அதுக்கு முன்னாடி வந்த முகலாயா இருக்கான் பாருங்க, உங்களை வச்சு செஞ்சுட்டு போனான். அங்க இருக்கிறவங்களை வச்சுட்டு செஞ்சுட்டு போனான். உங்ககிட்ட அவன் வரவே இல்லை. ஏன்னா அவனுக்கு அங்கேயே வேலை சரியா இருந்தது. 1000 பொண்டாட்டி 3 வெப்பாட்டின்னு 300-3000 வெப்பாட்டின்னு அவனுக்கு அங்கேயே வேலை சரியா இருந்தது. உங்ககிட்ட அவன் வரல. சோ நீங்கள் செய்த புண்ணியம் தென்னகத்துல வந்து உங்களுடைய மாநிலம் இருக்கிறது. அவன் செஞ்ச பாவம் முகலாயனும் பிரிட்டிஷ்காரனும் உள்ள வந்தார். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப 6 மாநிலம் வந்து உற்பத்தி செய்யுது, மீதி 22 மாநிலம் வாங்குது. இப்ப ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. உடனே தமிழ்நாடு என்ன கேட்டது, இது பாருங்க எனக்கு நஷ்டமாகும், நான் உற்பத்தி செய்கின்ற மாநிலம், எனக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டியில் 50% கொடுத்தீங்கன்னா பத்தாது, எனக்கு மேல கொடுக்கணும். அவங்க எல்லாம் வாங்குற மாநிலம், அவங்களுக்கு வந்து 25% கொடுங்க அல்லது 20% கொடுங்கன்னு கேட்டுச்சு. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க, உங்களுக்கு ஒரு 5 வருடம் நஷ்டஈடு கொடுக்குறோம். நஷ்டஈடு எதுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் உற்பத்தி செய்கின்ற மாநிலம், அதனால உங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தாங்க. 5ங்கிறத 6ஆ பண்ணாங்க. 2026 வரைக்கும் கூட, 24, 25 வரைக்கும் கூட உங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தாங்க. எனக்கு சரியா தெரியும்னா 52,000 கோடி ஜிஎஸ்டியில நஷ்டஈடாக மட்டும் தமிழ்நாடுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்துருங்க, நம்ம ஜிஎஸ்டின்னு ஒரே மாதிரி கொண்டு வந்தாதான் நல்லதுன்னு வந்தது. நீங்க ஏன் ஒரே சதவீதத்தை இப்ப கொண்டு வர முடியாதுன்னா,
நாளைக்கு நம்ம திமுகல இருந்து வந்து பேச வருவாங்க இல்லையா, பீட்டர் அல்போன்ஸ் ஐயா வருவாரு, கான்ஸ்டன்டைன் வருவாரு, நிறைய பேர் வருவாங்க இல்லையா. அவங்களாம் வந்து கொத்தமல்லிக்கும் 18%, நகைக்கும் 18% அப்படின்வாங்க. நான் சொல்ல புரியுதா? அப்ப அதை பண்ண முடியாது. 3 ஸ்லாபுக்குள்ள வரணும். இன்னைக்கு வந்து நிறைய ஸ்லாப் இருக்கு, இதை வந்து 3 ஸ்லாபுக்குள்ள கொண்டு வரணும். முதல்ல நாட வரி கட்ட வைக்கணும். குறிப்பிட்ட அந்த வணிகர்கள் இருக்காங்களே, ஏமாத்துறதுக்குன்னு, புறம்போக்குத்தனம் பண்றதுக்குன்னு, திருட்டுத்தனம் பண்றதுக்குன்னு இருக்காங்க இல்லையா, 100 பில்லுக்கு 20 பில்லு கணக்கு காட்டி ஏமாத்து வேலையை பண்ணவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் முதல்ல வரி கட்ட வைக்கணும். வச்சாச்சு. இப்ப கிட்டத்தட்ட நாம இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துட்டு வர்றோம். பெரிய அளவுல நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்கு. இப்ப நாடு ஓரளவுக்கு தன்னிறைவு பெறுகிறது. இந்த 20% இப்ப 60% மாறி இருக்கு. அதாவது ஒரு பொருளை தயாரிக்கின்றவர்களில் 60% பேர் வரி கட்டுறாங்க. இன்னும் 40% இன்னும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான். அதுல அந்த 20 லட்சத்துக்கு கம்மியா பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம விட்டு வச்சிருக்கோம். அது வேற விஷயம். அப்போ இப்ப வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்ப 3 ஸ்லாப் கொண்டு வரலாம். அந்த 3 ஸ்லாப் கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை வரும்னா, என்னோடது நீங்க இதுலதான் சேர்க்கணும், அதுல சேர்க்க கூடாது, இது வந்து நஷ்டமாயிடும். சார் நேத்து வரைக்கும் தாலிக்கு தங்கம் என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண சார், அப்ப வந்து 1000 ரூபாய் தான் சார் வரி, இன்னைக்கு 8000 ரூபாய் போட்டாங்க சார் அப்படின்னு ஒருத்தன் புலம்புவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், சார் நான் டெய்லி ரசம் சோறு தான் சார் சாப்பிடுறேன், புதினாக்கு வந்து 18% போட்டாங்க சார் அப்படின்னு அவன் புலம்புவான். இதை வந்து முதல்ல 3 ஸ்லாபுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒண்ணுக்கு போக முடியும். சோ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே கொடி எப்ப நட முடியும்? 1947 ராத்திரி 12 மணிக்கு தான் கொடியை ஏற்ற முடியும். 600 வருடமாக போராட்டம் நடத்தி அப்புறம் தான் அது செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து தெற்குல இருக்கிறவெல்லாம் காரம் சாப்பிடுவான்னு பேசுனீங்கன்னா பட்டிமன்றம் மாதிரி நான் கேட்டு போலாம். அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும், சுதந்திர தினம், ரிப்பப்ளிக் டே போதெல்லாம் இந்த மாதிரி பட்டிமன்றம் வரும், பெரிய இது நடத்தும். அதுல பார்த்துட்டு நான் கை தட்டியிருப்பேன். ஆனால் அந்த இடத்துல அதை பேசியிருக்க கூடாது. இவ்வளவுதான். அதற்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு, இது ஒரு நிகழ்வு, எனக்கு யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிற ஒரு ஞாபகம் நிர்மலா சீதாராமன் அம்மாக்கு வந்திருக்கலாம், ஏன் பொய் சொல்றாரு இவருன்னு வானதி சீன். அவங்க எம்எல்ஏ. நாளைக்கு நீங்க அவங்க ஓட்டு கேட்க போறாங்கன்னா, மேடம் இன்னைக்கு அண்ணாபுரனால போய் ஜிலேபி சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தன் கேட்டான்னா சுருன்னு கோவம், மனுஷன் தானே, உன்ன மாதிரி எறும்ப மாடா, கோவம் வரும் இல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு பேச்ச பேசுறவங்கிறது தெரிய வேண்டாம். டக்குனு பேசிடுவீங்களா, எதை வேணாலும் பேசிடுவீங்களா? தொழிற்சங்க தலைவரை வேற நீங்க. இவ்வளவுதான். ஆனா நல்ல மனுஷன். ஏன்னா நான் ஏன் உப்பிட்டவரை உள்ளன்னு நினைக்கிறேன்னா, நான் அன்னபூர்ணால சாப்பிட்டு இருக்கேன். அந்த உப்பிட்டவரை நான் நினைக்கிறேன், எனக்கு நல்ல சாப்பாடு போட்டிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அவ்வளவுக்கு தான் அது பிரச்சனை வந்திருக்கணும். ஆனால் இதை ஏன் தொலைக்காட்சியோ நெறியாளர்களோ பெருசா பேசினாங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அம்மா ஒரு பெரிய விஷயத்த சொல்லி திமுகவுடைய கூண்ட கலைக்கிறதுக்கு பொய்ய வந்து வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க. மெட்ரோக்கு 21,000 கோடி உனக்கு நான் வாங்கி கொடுத்தேன், அதை பேங்க்ல போய் வாங்குறதுக்கு உனக்கு வக்கில்லாத நிலையில நீ ஒரு கஜானா வச்சிருக்க, ஒரு 5 தொழில பெரிய பெரிய அறிவார்ந்த நிதி மேலாண்மை ஆட்கள் எல்லாம் வேற வேலைக்கு வச்சிருக்க, அவனுக்கு சம்பளத்தை வேற கொடுக்குற, அவன் கடன் வாங்கி கொடுத்தா அவனுக்கு கமிஷன் வேற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வெறும் 5,000 கோடியை வாங்கிட்டு எல்லா பக்கமும் குழி நோண்டிட்டு நீ மத்திய அரசுல இருந்து பணம் வரலன்னு பொய் சொல்ற அப்படின்னு உடனே டப்புன்னு தசை திருப்பிட்டேன், தமிழனுடைய மானத்தை வாங்கணும். இவ்வளவுதான் பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. சந்திரமுகி படத்துல கங்கா வந்துட்டு பிரபுவை கொலை பண்ணும்போது, கொலை பண்ண நினைக்கும் போது ரஜினி ஓன்னு ஒரு கத்துவார் இல்லையா, அந்த பேயை ஓட்டுறதுக்கு. அந்த மாதிரி இந்த பேயை ஓட்ட முடியாம நீங்க வந்து மண்டை காஞ்சி அன்னபூர்ணா மேல தசை திருப்பிட்டாங்க. அதனாலதான் அண்ணாமலை ஐயா சொன்னார், இது தப்பு. வீடியோவை வெளியிட்டது யாராக இருந்தாலும் தப்பு, பிஜேபியில இருந்து வெளியிட்டு இருந்தாலும் அது தப்பு. அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அவர் கோயம்புத்தூர் அன்னபூர்ணான்னு பாக்குறது இல்ல, அவர் கன்னியாகுமரிக்கும் பேசுவாரு, எதுக்கா இருந்தாலும் பேசுவாரு. அவர் ஒரு மாநில தலைவர். ஏன் மாநில தலைவர்? மற்ற இடங்கள்ல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அழைக்கப்பட்டார் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே. நீங்க கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாததுனால, சனாதனத்தை வேற வெறுப்பேத்திட்டதுனால உங்களை ஒருத்தனும் கூப்பிடல. ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. அவர் அப்படி கிடையாது, எல்லா இடத்துக்கும் போய் பேசக்கூடியவர், எல்லா பிரச்சனையும் பேசக்கூடியவர். அப்படித்தான் அவர் வந்தார்.